السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ يرفع إبراهيم قواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹுடைய வாக்குறுதிகள் கட்டளைகளுக்கு வழிபட்டு அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்கள் வேண்டாம் என்று சொல்லப்பட்டவைகளை விலகி நடப்பதில் மாத்திரம்தான் மனிதனுக்கு வெற்றி இருக்கிறது. அதில் தான் மனநிறைவு இருக்கிறது. அதில் தான் அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். அதை கொண்டுதான் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த ஒன்றை கொண்டு மாத்திரம்தான் கபூலியத்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம், நாளாந்தம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமலுக்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களை எல்லாம் படைத்து எங்களுக்கு பல வகையான விதிமுறைகளை அமல்களை எல்லாம் சொல்லித் தந்து அவைகளை செய்வதற்குரிய சட்டத்திட்டங்களை எல்லாம் குர்ஆனினூடாக ஹதீஸினூடாக அறிமுகப்படுத்தி நபிமார்களினூடாக அவைகளை எங்களுக்கு செய்து காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வகையான அமல்களை பல வகையான கட்டளைகளை எங்களுக்கு பிறப்பித்திருக்கிறார். ஆனாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சுவர்க்கவாதிகளும் அல்ல, நோம்பு பிடிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சுவர்க்கவாதிகளும் அல்ல, சதகா கொடுக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சுவர்க்கவாதிகளும் அல்ல. அல்லாஹுடைய நபியும் குர்ஆனும் இதை பற்றி மிகத் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாதுக்காக வேண்டி போனவர்கள் எல்லாம் சுவர்க்கவாதிகளும் அல்ல. அல்லாஹ் அவர்களில் ஒரு சிலரை கொண்டு நரகத்தையும் அல்லாஹ் ஆரம்பிப்பான். உலமாக்கள் எல்லாம் சுவர்க்கவாதிகளும் அல்ல. அந்த உலமாக்களில் ஒரு சிலரை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தையும் ஆரம்பிப்பான். இவைகள் எல்லாம் நாங்கள் நாளாந்தம் படிக்கக்கூடிய ஹதீசுகள், வாசிக்கக்கூடிய ஹதீசுகள், கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஹதீசுகள். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய அமலை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் முத்தகீன்களுடைய அமலை மாத்திரம்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இன்னமா யதகப்பலு அல்லாஹு மினல் முத்தகீன். யாருடைய வாழ்க்கையில் தக்வா என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குமோ அவர்களுடைய அமலை மாத்திரம்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப் போகிறான். இதை குர்ஆன் பல வடிவத்தில் பல விதத்தில் எங்களுக்கு உணர்த்துகிறது. அமல் செய்யும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட அமலை செய்தால் உங்களுக்கு கபூலியத்து கிடைக்கும், அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையின் உலகத்தில் அனைத்துமே வணக்க வழிபாடுகள் தான். தூங்குவதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹுடைய கட்டளை, குடும்பமாக வாழ்வதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹுடைய கட்டளை, பள்ளி வாழ்க்கையாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹுடைய கட்டளை, பொருட்கள் வாங்கல் வியாபாரம் செய்கிறோம் என்றிருந்தால் அதுவும் அல்லாஹுடைய கட்டளை. அவைகள் அனைத்தும் இபாதத்து. அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு போதித்திருக்கிறான். வியாபாரம் செய்யும்படியாக குர்ஆன் சொல்லுகிறது. ஜும்மாவுடைய நாளில் முஅஸ்ஸின் அவர்கள் பாங்கு சொல்லி மக்களை பள்ளிக்கு அழைக்கிறார்.
இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்ஹவ் இலா ஸிக்ரில்லாஹ். தொழுகைக்காக வேண்டி முஅஸ்ஸின் ஜும்மாவுக்காக வேண்டி உங்களை அழைத்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய ஸிக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள். தொழுகையினூடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய எதிர்பார்ப்பு அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய சிந்தனை. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைதா குபியத்திஸ் ஸலாத், தொழுது முடித்து விட்டீர்களா, ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். பள்ளிக்கு வாங்க ஸிக்ருல்லாஹ்வுக்கு, மஸாருக்கு போங்க ஃபضலுல்லாஹ்வுக்கு. தெருவில் போய் யாசகம் கேட்க வேண்டாம், பிறருடைய சொத்தில் ஆசைப்பட வேண்டாம், பிறருடைய சொத்தை அபகரிக்க வேண்டாம். ஹலாலாக சம்பாதித்துக் கொள்வது அது ஃபضலுல்லாஹ் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஸிக்ருல்லாஹ்வை முடித்துக் கொண்டு விட்டால், பள்ளியில தொழுகையை முடித்துக் கொண்டு விட்டால், ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். அப்ப தொழில் செய்வது அது ஒரு கடமை, அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். சுப்ஹானல்லாஹ். هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا بمناكبها وكلوا من رزقه. سبحان الله. குர்ஆன் சொல்லுகிறது, பூமியை அல்லாஹ் உங்களுக்கு விரித்து வைத்திருக்கிறான். 4 கோணங்களுக்கு நீங்கள் போய் அலைந்து திரிந்து உணவுகளை, ஹலாலான உணவை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அவன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் மறந்து விடாதீர்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு எதிர்பார்க்கப்படுவீர்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் எழுப்பி நிற்க வேண்டி வரும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். சுருக்கமாக சொல்ல போனால் நம்முடைய முழு வாழ்க்கையில் இபாதத்தாகத்தான் இருக்கிறது. இந்த முழு வாழ்க்கையையும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையாக எப்படி மாற்ற முடியும், எப்படி ஆக்கிக் கொள்ள முடியும்? முதலாவது அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அருளும் பகலுமாக எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்போம், யா அல்லாஹ் என்னை நீ கபூல் செய்து கொள்வாயா. அல்லாஹ்வுடைய கபூலியத்து துஆவை கொண்டு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கபூலியத் அல்லாஹ்வுக்கு முன்னால் கண்ணீர் சொட்டுக்களை கொத்துவதூடாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கபூலியத் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதூடாக கிடைக்கும். குர்ஆன் இதை பற்றி சொல்லித் தருகிறது. துஆவை கொண்டு, அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுவதை கொண்டு, அல்லாஹ்வுக்கு முன்னால் தலைகுனிவதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், கபூலியத்தை எதிர்பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுமாக சேர்ந்து காபத்துல்லாவை கட்டி முடித்தார்கள். காபா ஆலயத்தை புனர்நிர்மாண கட்டி முடித்தார்கள். இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேருமாக சேர்ந்து காபா ஆலயத்தை கட்டி முடித்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்ட முதலாவது துஆ தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், எங்களை தொட்டும் நீ பொருந்திக் கொள்வாயாக, உன்னுடைய கபூலியத்தை நசீபாக்குவாயாக, உன்னுடைய பொருத்தத்தை நசீபாக்குவாயாக. அந்த கபூலியத்தை எந்த அளவுக்கு என்று சொன்னால், وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا. உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை அந்த வீட்டின் பக்கமாக போய் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய கபூலியத்துடைய வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய கபூலியத்துடைய வெளிப்பாடு. வீட்டை கட்டிவிட்டு, காபத்துல்லாவை கட்டிவிட்டு, பள்ளிக்கு வரும்படியாக ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைப்பு விடுத்தார்கள், வாருங்கள் என்பதாக கூப்பிட்டார்கள் மக்களை. அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாமே அல்லாஹ் சொல்லுகிறான், மக்கள் திரும்பி திரும்பி போய் வரக்கூடிய இடமான அந்த இடத்தை நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். மக்களுக்கு சடைவு வராது, மக்களுக்கு அழுப்பு வராது, மக்கள் போதும் என்று சொல்ல மாட்டார்கள், போய் போய் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கபூலியத்துடைய வெளிப்பாடு. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயார் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் இவைகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். குழந்தைகளுக்காக வேண்டி எப்பொழுது துஆ கேட்க வேண்டும். நம்முடைய அநேகமான சகோதரர்கள் குழந்தைகளுக்காக வேண்டி துஆ கேட்பது தெரியுமா? குழந்தைகள் கெட்டு போனதற்கு பிறகு,
குழந்தைகள் வழி தவறி போய்விட்டார்கள். அதற்கு பிறகு கொட்டக்கூடிய கண்ணீரை அளந்து பார்த்தால் அது பக்கெட் கணக்கில் இருக்கும். வாளி கணக்கில் கண்ணீரை கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரனே, அல்லாஹ் சொல்லுகிறார், எனக்கு முன்னால் நீ வாளி கணக்கில் கொட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சொட்டு கொட்டு, ஒரு சொட்டு. எப்ப? குழந்தை நல்லவனாக ஆகியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், குழந்தை கிடைத்த சந்தர்ப்பத்தில், குழந்தைக்கு தந்தையாக ஆன சந்தர்ப்பத்தில். சுப்ஹானல்லாஹ், உன்னுடைய மனைவி குழந்தையை வயிற்றில் சுமந்திருக்கிறாள். அந்த குழந்தைக்காக வேண்டி 2 சொட்டு கண்ணீர் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த குழந்தையை கொண்டு என்னுடைய கண்களை குளிர வைப்பாயாக. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த துஆக்கள் எல்லாம் வராது, அந்த ஞாபகமே வராது, அந்த சிந்தனையே கிடையாது. குழந்தைகள் கெட்டுப் போய் விட்டார்கள், மரமாறி விட்டார்கள். பெற்றோர்களுக்கு வழிபடாமல் தாந்தோண்டித்தனமாக வாழ்ந்து அவர்களுடைய நிக்காஹ்களை, திருமணங்களை அவர்களாகவே செய்து கொள்ள முனைகிறார்கள். பெற்றோருக்கு வழிபடாமல் பெற்றோர்களை உதாசீனம் செய்கிறார்கள். அப்பதான் இந்த பெற்றோர்களுக்கு கண் திறக்கிறது. பெற்றோர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள், கண்களால் கண்ணீர் கொட்டுகிறார்கள். கொட்டின கண்ணீரை அளந்து பார்த்தால் அது வாரி கணக்கில் இருக்கும். ஆனால் அந்த கண்ணீருக்கு எந்த லாபமும் கிடைக்க மாட்டாது. அந்த கண்ணீர் வெறுமனே ஒரு சஞ்சலமாகத்தான் இருக்கும். அந்த கண்ணீர் வெறுமனே ஒரு கைவேசமாகத்தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, சஜ்ஜதா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயார் இம்ரான் அக்ஸாவுக்குள்ளே போனார்கள், மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போனார்கள். அக்ஸாவை பார்த்தார்கள். இன்று இருக்கக்கூடிய நிலையை விடவும் மோசமான நிலையில் அந்த அக்ஸா இருந்தது. மஸ்ஜித் அக்ஸாவுக்கு சிலைகளை எல்லாம் வைத்து மக்கள் வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்ரானுடைய மனைவி வயிற்று ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சை வைக்கிறாள். ரப்பி இன்னி நதர்து மா ஃபீ பத்னி, ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், நான் சுமந்திருக்கக்கூடிய இந்த குழந்தையை உனக்காக வேண்டி, இந்த அக்ஸாவுக்காக வேண்டி நான் நேர்ச்சை செய்கிறேன், என்னை தொற்றும் நீரை பொருந்திக் கொள்வாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின் வஅம்பதஹா நபாத்தன் ஹஸனா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை கேளுங்கள். அவன்தான் பொருந்திக் கொள்ள வேண்டும், அவன்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருமிதி சரிவில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், திருமிதியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னி ரஅய்து, யா ரசூலல்லாஹ், இன்னி ரஅய்துனி அல்லைலா வஅனா நாயிமுன். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், இன்று இரவு தூக்கத்தில் எனக்கு ஒரு கனவு தென்பட்டது. கண்ணி உசல்லி ஹல்ஃப ஷஜரத்தின், நான் ஒரு மரத்துக்கு பின்னால் தொழுது கொண்டிருக்கிறேன். ஒரு மரம் எனக்கு பின்னுக்கு இருக்கிறது, அந்த மரத்துக்கு பின்னால் நான் தொழுது கொண்டிருக்கிறேன். அந்த தொழுது கொண்டிருக்கும் போது ஃபஸஜத்து, நான் சுஜூது செய்தேன், தொழுகையில் சுஜூது செய்தேன். ஃபஸஜதத்தி ஷஜரா, அந்த மரமும் சுஜூது செய்தது. என்னுடைய சுஜூதை பார்த்து நான் சுஜூது செய்வதை கண்டு அந்த மரமும் சுஜூது செய்தது. அந்த மரம், சுஜூது செய்த மரம் இருக்கிறதே, சுஜூதுல வைத்து என்ன தெரியுமா துஆ ஓதிச்சது? அந்த துஆவை இவர் பாடமாக்கிக் கொண்டார். யா ரசூலல்லாஹ், ஃபஸமிஅத்துஹா வஹிய தகூல், அந்த மரம் ஓதும் துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அக்துப்னி பிஹா இன்தக அஜ்ரா வவஅன்னி பிஹா விஸ்ரா وجعلها لي عندك ذخرا وتقبلها مني كما تقبلتها من داوود عليه الصلاة والسلام. ஒரு மரம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறது. அந்த மனிதர் சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, மரம் சுஜூது செய்ததே, என்னுடைய சுஜூது நான் ஓத வேண்டியதை ஓதிக்கொண்டேன். ஆனால் அந்த மரம் ஓதுகிறது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த சுஜூதை எனக்கு பிரயோஜனமுள்ள சுஜூதா ஆக்கி வைப்பாயாக, இதனுடைய கூலியை எனக்கு முழுக்க தந்துடுவாயாக. நபியுல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி நீ பொருந்திக் கொண்டாயோ அதே போன்று என்னையும் பொருந்திக் கொள்வாயாக. ஒரு மரம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறது, என்னை பொருந்திக் கொள்வாயாக. திருமதியினுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி சொன்னார்கள்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு இந்த துஆவை சுஜூதில் ஓத ஆரம்பித்து விட்டார்கள். யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை ஒப்புக்கொள்வாயாக. ஏன் அந்த மரம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னது? குர்ஆன் சொல்லுகிறது, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்குமா, எப்படிப்பட்ட ஒரு நபி தெரியுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வந்திருக்கிறது. அவர்கள் மரங்களுக்கு பக்கமாக, கற்பாறைகளுக்கு பக்கமாக நடந்து சொல்லுவார்கள் என்றால் அந்த மரங்களும் கற்பாறைகளும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹை பார்த்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று மரமும் கற்பாறைகளும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சாப்பாடுகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டால் அந்த சாப்பாடுகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹை பார்த்து சலாம் சொல்லும், ஸலவாத்து சொல்லும். இதே போன்றதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி வந்திருக்கிறது. அவர்கள் ஜபூர் வேதத்தை ஓத ஆரம்பிப்பார்கள் என்றிருந்தால் யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்தைர் வஅலன்னா லஹுல் ஹதீத். சுப்ஹானல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை ஸிக்ர் செய்ய ஆரம்பிப்பார்கள் என்றிருந்தால் கபூலியத்துடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற மரங்களும் பக்கத்தில் இருக்கிற மலைகளும் விண்ணில பறக்கக்கூடிய பறவைகளும் அப்படியே நின்று அந்த இடத்தில் நின்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்யக்கூடிய ஸிக்ரை அவைகளுமாக சேர்ந்து செய்ய ஆரம்பித்து விடும். அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை கேளுங்கள். யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக, யா அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. கபூலியத் இல்லாம எதுவுமே நடக்க மாட்டாது. கபூலியத்துக்கு இருக்கிற அடிப்படையான ஒன்றுதான் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்பது, அல்லாஹ்விடத்தில் கேட்பது. أحزان قلبي لا تزول حتى أبشر بالقبول وأرى كتابي باليمين وتقر عيني بالرسول. سبحان الله. ஒரு புலவர் சொல்லுகிறாரு, இவ்வளவு தான் நான் அமல் செய்தாலும் கூட என்னுடைய உள்ளம் கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறது. எதுவரைக்கும் தெரியுமா? ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொல்லி எனக்கு நன்மாராயம் சொல்லப்படுகிற வரைக்கும் அமல்கள் செய்திருக்கிறோம். أحزان قلبي لا تزول. என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் அது என்னை வாட்டிக் கொண்டிருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. எதுவரைக்கும் தெரியுமா? உன்னுடைய அமல், உன்னுடைய ஹஜ், உன்னுடைய சதகா, உங்களுடைய தராவி, உங்களுடைய சமூக பணி, உங்களுடைய ஜிஹாத் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொல்லி எனக்கு நன்மாராயம் சொல்லப்படுகிற வரைக்கும் கவலைகளை சுமந்தவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பயந்தவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு புலவர் பாட்டாக படிக்கிறார். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, எனவே வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு இருக்க வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், பொருத்தம் வேண்டும் என்றிருந்தால் இருப்பதில் நல்லவைகளை கொண்டு அமல் செய்ய பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அமல்களில் நல்ல அமல் யாரு செய்வீங்க? நல்லதை கொண்டு அமல் செய்ய வேண்டும். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இருப்பதில் மோசமானவை சதகா கொடுப்பதல்ல, இருப்பதில் நல்லவைகளை கொடுக்க வேண்டும். அது கபூலியத்துக்கு அடையாளம். வஅன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கக்கூடியவைகளிலிருந்து மிகவும் சுத்தமானதை, பொறுமதியானதை, அழகானதை நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அது கபூலியத்துக்கு அடையாளம். அன்புக்குரியவர்களை மிக அன்பாக சொல்லுகிறேன். தர்மம் செய்யும் பொழுது, சதகாக்கள் கொடுக்கும் பொழுது, வாரி வழங்கும் பொழுது எதை தெரியுமா கொடுக்க வேண்டும்? இருப்பதில் நல்லவைகளை கொடுக்க வேண்டும். ஆடை கொடுக்க வேண்டுமா? ஒருவர் வந்து கேட்கிறார், எனக்கு உடுப்பில்ல, உடுப்பு தாருங்கள் என்று சொன்னால் என்னுடைய கபட்டை திறந்து என்ற உடுப்புகளை பார்த்து அதுல எது மிச்சம் நல்லவோ, எனக்கு எது ஆக விருப்பமானதோ அதை கொடுத்து விடுவோமே, அதை கொடுத்து விட்டு சொல்லுவோம். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு விருப்பமானது, எனக்காக விருப்பமான சொத்து இந்த சொத்துத்தான். எல்லாரும் நபியினுடைய ஹதீஸ்களை படிக்கிறோம், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த காலத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்கள் எல்லாம், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் ஒரு படமாக மாறிவிட்டது. அது ஒரு படம். எப்படி ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு படத்தை பார்க்கிறோமோ
அப்படி நடந்ததாமனா, அப்படி செய்தார்களாமெனா, அப்படி நடந்திருக்கிறது என்றுதான் அதை ஒரு படமாகத்தான் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல சொன்ன சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு படமாக சொல்லவில்லை. என்னோட வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தூக்கமாக்குவதற்கு நாங்கள் கதை சொல்லுவது போன்று எங்களை உலகத்தில் தூக்கமாக்குவதற்கு அல்லாஹ் கதை சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், மா கான ஹதீஸன் யுஃப்தரா வலக்கின் தஸ்தீகல்லதீ பைன யதைஹி வ தஃஸீல குல்லி ஷைஇன் வ ஹுதன் வ ரஹ்மத்தன் லிகௌமின் யுமினூன். இது வாழ்க்கைக்கு பாடமாக அமைய வேண்டும். இது வாழ்க்கைக்கு பாடம். நான் எப்ப செய்வது, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சபையில் இருக்கிறாங்க. குர்ஆனுடைய ஆயத் இறங்குதலும் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அவருக்கு இருந்த ப்ராப்பர்ட்டி, அவருக்கு இருந்த சொத்து, அவருக்கு இருந்த உடைமைகள்ல அவருக்கு ஆக விருப்பமான ப்ராப்பர்ட்டி, ஆக விருப்பமான உடைமை அது பைரஹா என்ற ப்ராப்பர்ட்டி. சொன்னாங்க நபியிடத்துல போய், நபியுல்லா அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்காக விருப்பமான சொத்து இந்த சொத்துத்தான், நான் அதனை வக்ஃப் செய்து விட்டேன். அவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை எல்லாம் படமாக பார்க்க இல்ல, பாடமாக பார்த்தார்கள், பாடமாக கண்டுகொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னமா நுதைமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய மதத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டி. நீங்கள் எங்களை பார்த்து நன்றி என்று சொல்லவும் தேவையில்லை, ஜஸாக்குமுல்லாஹு கைர் என்று சொல்லவும் தேவையில்லை. லா நுரீது மின்கும் ஜஸாஅன், நீங்க ஜஸாக்குமுல்லாஹு கைரா என்று சொல்லுவதை கூட நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இல்லாவிட்டால் எங்களை பார்த்து நன்றி, நல்லது, ஜஸாக்கும் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவதை கூட நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் செய்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, மிக வினயமாக சொல்லுகின்றேன், நல்லவைகளை செய்யும் பொழுது அழகானதை கொண்டு, விருப்பமானதை கொண்டு, மனதுக்கு பட்டதை கொண்டு நாங்கள் செய்துவிட்டு போவோம் என்றிருந்தால் அது நிச்சயமாக நாளைய கியாமத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசும், எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். இது கபூலியத்துக்கு இருக்கிற இரண்டாவது அடையாளம். மூன்றாவது மிக முக்கியமான விடயம் தான், அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, எங்கள் எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள் அறியாத்தனத்தின் காரணமாக. குர்ஆன் இதை பற்றி சொல்லி இருக்கிறது. பாவங்களை செய்துவிட்டு அந்த பாவத்திலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, ஹராத்தை செய்துவிட்டு அந்த ஹராத்திலிருந்து மாற்றிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு சதகாவை செய்துவிட்டால் அது நடக்குமா? கொலையாளி கொலை செய்துவிட்டு நான் மாற்றிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக வேண்டி தர்மம் செய்கிறான். குடியாவாரி குடிக்கொண்டு வந்து வியாபாரம் செய்து வர்த்தகம் செய்து கோடீஸ்வரனாக மாறி பள்ளி கட்டுகிறார், தர்மம் செய்கிறார், உணவளிக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படிப்பட்டவைகளை விட்டு நான் தேவையற்றவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய 2 குழந்தைகள். குர்ஆன் பேசுகிறது, கடத்தல் வியாபாரம் செய்துவிட்டு சுங்கத்தில கஷ்டத்துல சாமான் மாட்டிக்கொண்டதற்கு பிறகு மதரசாவுக்கு மாடறுத்து, பள்ளிக்கு ஆடு நேர்ந்து, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து, அனாதைகளுக்கு வீடு கட்டி கொடுத்து அந்த பாவத்தை விட்டு வெளியே வர பார்க்கிறீங்களா? அந்த பாவத்தை விட்டு வெளியே வர போறீங்களா? சதக்கா கொடுப்பதை கொண்டு, தர்மம் கொடுப்பதை கொண்டு ஹலாலாக சம்பாதித்த பணம் ஒரு நாளும் ஹலாலாக மாட்டாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு தவறான கருத்து. கட்ட வேண்டிய கட்ட இல்ல, கட்ட வேண்டிய பணத்தை கொடுக்க இல்ல, கொடுக்க வேண்டிய பணத்தை பொறியனுக்கு திருப்பி கொடுக்க இல்ல. அதுக்கு தௌபா ஹஜ்ஜிக்கு போறதல்ல, உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி காலத்தில் அவர்களுடைய ஆட்சிக்கு முன்னால இருந்த கலீஃபா தான் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் என்பவர். அவர் என்ன செய்தார் என்றால், அவருடைய காலத்தில் பாலைவனத்துக்கு போவது வழக்கம், இப்பையும் இருக்கிற அரபிகளுக்கு பழக்கம். நாங்கள் மலை நாட்டுக்கு போவது போன்று, கடற்கரை ஓரங்களுக்கு நாங்கள் சுற்றுலா போவது போன்று
அரபிகளிடத்தில் பழக்கம் இருக்கிறது. அந்த காலம் தொட்டு சுற்றுலாக்கள், அவர்களுடைய சுற்றுலாக்கள் பாலைவனத்தில் போயிருப்பார்கள். பாலைவனத்துக்கு சுலைமான் இப்னுல் மலிக் போயிருக்கிறார் அரச பட்டாளத்துடன். அங்க போய் சேர்ந்தால் திடீரென்று சொல்லி கடுமையான மழை, இடிமுழக்கம், மின்னல் வெட்டுகிறது. இருந்தவர்கள் எல்லாம் பயந்து விட்டார்கள். அந்த சபையில இருக்கிறார் யாரு தெரியுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்கள் அதுவரையில் ஹலீஃபாவா ஆகியில்லை. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அந்த கட்டத்தில், அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து அவருடைய ட்ரெஷரரை கூப்பிட்டு சொன்னார், 200 வெள்ளி தங்க காசுகளை தர்மமாக செய்ய நியத்து வைத்துக் கொள்வதாக. இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த பயத்திலிருந்து, இந்த தீவியிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே 200 தங்க காசுகளை தர்மம் செய்துவிட நியத்து வைத்துக் கொள் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுலைமான் இப்னு அப்துல் மலிக்கை பார்த்து சொன்னார்கள், இப்ப தர்மம் கொடுக்கிற நேரம் அல்ல, ஹராமாக சம்பாதித்த பணத்தை திருப்பி கொடுக்கிற நேரம் இது. தர்மம் செய்வதை விடவும், தான தர்மம் செய்வதை விடவும், அன்னதானம் கொடுப்பதை விடவும், பள்ளிவாசல்களை கட்டுவதை விடவும், மதரசாக்களுக்கு உதவி செய்வதை விடவும் முதன்மை பெற வேண்டியது ஹராமாக சம்பாதித்த பணம் உரியவனுக்கு திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற காயிதாவை, என்ற அடிப்படை சட்டத்தை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்றைக்கு எழுதி வைத்து விட்டார்கள். ரத்துல் மவாலிமி முகத்தமுன் அலா ஸதகாத். சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், உங்களுடைய அப்பா, உங்களுடைய சகோதரர்கள் அபகரித்து மக்களுடைய பணத்தை சம்பாதித்திருக்கிறார்கள். அரசியல் பிரமுகர்களே, உங்களுக்கும் சொல்ல விரும்புகின்றேன், இந்த நாட்டுக்கு எந்த நிர்வாகம், எந்த அரசியல், எந்த நிர்வாகம் பொருத்தமானதாக இருக்குமோ அந்த நிர்வாகத்தை எல்லாம் முடிவு செய்வானாக. அந்த நிர்வாகத்தை இந்த நாட்டுக்கு முடிவு செய்வானாக. எந்த நிர்வாகம் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சாதகமாக இருக்குமோ அந்த நிர்வாகத்தை அல்லாஹ் தலையில் நின்று வாழ வைப்பானாக. அதற்குரிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப குர்ஆன் சொல்லுகிறது, ஹாபில் என்பவரே ஒரு சகோதரர், அவனுடைய இன்னொரு சகோதரர் தான் காபில் என்பவரே. இவர்கள் 2 பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர், குழந்தைகள். இந்த 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு மேரேஜ் பிரச்சனை. வாலிபர்களே, சகோதரர்களை ஞாபகத்திட்டுக் கொள்ளுங்கள். பெண்கள் ஒரு யுவதியை நிக்காஹ் செய்து கொள்வதில் அந்த யுவதி உண்மையிலேயே ஹாபிலுக்குத்தான் போய் சேர வேண்டிய அவருடைய முறை பொன். ஹாபில் தான் அந்த பெண்ணை நிக்காஹ் செய்ய வேண்டும். ஆனால் அந்த பெண் அழகான ஒரு பெண், வசீகரமான ஒரு பெண். அந்த பெண்ணின் மீது காபில் என்பதற்கு ஒரு ஆசை வந்துவிட்டது, ஒரு ஆசை வந்துவிட்டது. ஆனால் அவருக்கு அந்த பெண்ணை முறையாக நிக்காஹ் செய்ய முடியாது. அவர் மஹரமியத்தான ஒரு பெண், அஜ்னபியத்தான பெண் அல்ல. அந்த பெண்ணை காபிலுக்கு நிக்காஹ் செய்ய முடியாது. ஆனாலும் அந்த தவறை செய்ய அவர் நியத்து வைத்து விட்டார், இதை நான் முடித்துத்தான் ஆகுவேன், நிக்காஹ் செய்துத்தான் ஆகுவேன். அவர் என்ன செய்தார் தெரியுமா? நிக்காஹ் செய்துத்தான் ஆகுவேன் என்று அந்த நிக்காஹை ஹலாலாக்கிக் கொள்வதற்கு ஒரு சதக்கா கொடுக்க நியத்து வச்சார். ஒரு சதக்கா கொடுக்க நியத்து வைத்தார். அவர் மாட்டையோ ஆட்டையோ அறுத்து கோபா செய்ய அவர் நியத்து வைத்து அதற்கு அவர் முன் வந்துட்டார். அவர் நியத்து வைத்ததற்கு தெரியுமா, இது இந்த தவறு எனக்கு ஹலாலாக வேண்டும், இதை கொண்டாவது சரி, அதனை நான் ஹலாலாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் முனைந்தார். காபில் என்பவர் நியத்து வைத்தது போல காபில் என்பவரும் நியத்து வைத்தாரு, நானும் ஒரு குர்பானி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவரும் ஒரு குர்பானி கொடுத்தார். அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், யா அல்லாஹ், இந்த முசீபத்திலிருந்து என்னை பாதுகாத்து வருவாயாக, இதுல என்ன மாற்ற வைத்து விடாது என்று சொல்லி 2 பேருமாக சேர்ந்து குர்ஆன் சொல்லுகிறது, ஒவ்வொருத்தரும் அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் ஒரு மாட்டையோ ஒரு பிராணியை அறுத்து குர்பான் செய்து விட்டார். ஆனால் அந்த காலத்தில் இந்த சட்டம் என்னவென்று சொன்னால், குர்ஆன் சொல்லுகிறது, குர்பான் கொடுத்து விட்டால் அந்த இறைச்சியை சாப்பிட முடியாது. பார்க்கின்றோம், நேர்ந்த மாடு, நேர்ச்சை வைக்கப்பட்ட ஆடுகள்,
பாதையோரமாக சுற்றிக் கொண்டிருக்கிறது, அதை சாப்பிட முடியாது. அது கோயிலுக்கு நேர்ந்தது, அது பந்தலைக்கு நேர்ந்தது என்று சொல்லி, அதை சிலைகளுக்கு நேர்ச்சை செய்யப்பட்டது என்று சொல்லி அப்படியே வைத்து விடுவார்கள். அதை மக்கள் சாப்பிட மாட்டார்கள். அதை காரம் சாப்பிட்டு விட்டு போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இன்று மாற்று மதத்தை சார்ந்த மக்களிடம் இருப்பது போன்று அந்த காலத்தில் இருந்தது. என்னவென்று சொன்னால், குர்பான் கொடுக்கப்பட்ட இறைச்சியை சாப்பிட மாட்டார்கள். ஆனாலும் நேராக உங்களுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க அறுத்த குர்பான் கொடுத்ததுதான் தாமதம். ஒரு வானத்திலிருந்து நெருப்பு வந்து அந்த பிராணியை அப்படியே கரித்துவிடும். இந்த 2 பேரும் குர்பான் கொடுத்தார்கள். குர்பான கொடுத்து பார்த்தால் ஹாபில் உடைய அந்த பிராணியை நெருப்பு வந்து அப்படியே சாப்பிட்டு விட்டு போனது. இவருடையது சாப்பிடப்பட இல்லை, அது அப்படியே அழிஞ்சு கொண்டிருக்கிறது. அப்ப அர்த்தம் என்ன? தவறு செய்தவன், தவறு செய்யக்கூடியவன் அதனை ஹலாலாக்கிக் கொள்வதற்கு, அந்த தவறிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சதகாக்களை கொடுத்து, தர்மத்தை கொடுத்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள போறீங்களா? அவனுக்கு ரோஷம் வந்தது, நான் உன்னை கொலை செய்வேன் என்று முனைந்து ஹாபில் என்பவரே ஹாபிலை கொலை செய்ய முனைந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் சொன்னார், இன்னமா யத்தகப்பலல்லாஹு மினல் முத்தகீன். பாவம் செய்துவிட்டு, தவறு செய்துவிட்டு, ஹராத்தை சம்பாதித்துக் கொண்டு, ஹராமான முறை உழைத்துக் கொண்டு நீங்க கொடுக்கக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போவதெல்லாம் முத்தகீன்களுடையதை தான் ஏற்றுக்கொள்ள போகிறான் என்ற கருத்தை மிக வினயமாக, மிக அழகாக சுட்டிக்காட்டினார். அதனை குர்ஆன் அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, அன்பு சகோதரர்களே, அமல் கஷ்டப்பட்டு செய்கின்றோம், கஷ்டப்பட்டு உழைக்கின்றோம். இவைகளை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ள செய்ய வேண்டும். அதற்கு இஹ்லாஸ் தேவைப்படும், தக்வா தேவைப்படும், நல்லதை கொண்டு செய்ய வேண்டும். அமல் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட முத்தகீன்களாக, முஹ்லிஸீன்களாக, தக்வாவுடைய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, ஒப்புக்கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வாயாக. நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், குறைபாடுகள் நிறைந்தவர்கள் யா அல்லாஹ். எங்களோட பாவங்களுக்கு சாட்சியங்கள் எதுவுமே தேவைப்பட மாட்டாங்க. தவறுகளை ஏற்றுக்கொண்ட குற்றவாளிகள் பக்கம் கையேற்றிருக்கிறோம். எங்கள் மீது அருள் செய்வாயாக. இந்த நாட்டை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டினுடைய உறவைகளை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டுக்கு பொருத்தமான நிர்வாகத்தை நீ புறக்கெடுத்துடுவாயாக. எங்களுடைய பாவத்தின் காரணமாக, எங்களுடைய அநியாயத்தின் காரணமாக எங்களின் மீது இரக்கம் காட்டாத கடுங்கோள்களை காட்டி விடாதே அல்லாஹ். இரக்கம் காட்டக்கூடிய, மனிதநேயம் நிறைந்த, அன்பு காட்டக்கூடிய, ஹராம் ஹலால் பேணக்கூடிய மக்களை எங்களுக்கு தலைவர்களாக, எங்களுடைய பொறுப்புதாரிகளாக ஆக்கிடுவாயாக. யாருடைய வாழ்க்கையில் நல்லவைகள் இருக்கிறதோ அந்த நல்லவைகளை கொண்டு நாட்டை அழகுபடுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களின் மீது கருணை செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit SL Hub. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. For more lectures, visit SL Hub. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.